ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிளான் பி என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் உள்ள யாருக்குமே குழந்தை பிறக்கம் இருக்கு. அந்த சமயத்தில் அந்த கிராமத்துக்கு ஒரு டாக்டர் வராரு. அவரு அந்த ஊர்ல உள்ள கணவன் மனைவிகளுக்கு மருந்து கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கிறாங்க. பட் ஒரு கணவன் மனைவிக்கு மட்டும் குழந்தை பிறக்கல. அந்த டாக்டரும் என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் கொடுக்காரு, இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கல. இதுக்கப்புறம் அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு சென்னையை காட்டுறாங்க. அங்க ஒரு வக்கீல் இருக்காரு. அவரு தன்னோட மனைவி கிட்ட வேலை விஷயமா மும்பை வரைக்கும் போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் போற வழியில கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்காரு. இந்த கேஸ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்தடுத்து ஒரு சில கொலைகள் நடந்துட்டே இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டின கதைக்கும் பிரசன்ட்ல நடக்கிற கொலைக்கும் என்ன சம்பந்தம், இந்த கொலைகளை பண்றது யாரு, எதுக்காக பண்றாங்க, இது எல்லாத்தையும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட மிஸ்ட்ரிய படத்தோட லாஸ்ட் வரை கொண்டு போனது ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல இந்த கொலைகள்லாம் எதுக்காக நடக்குது, இத பண்றது யாரு, ஸ்டார்டிங்ல சொன்ன கதைக்கும் நடக்கிற கொலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்னு நாமளே குழம்பி போய் இருப்போம். பட் அதுக்கான விடைய படத்தோட கிளைமேக்ஸ்ல ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. சொல்ல போனா படத்தோட கிளைமேக்ஸ் தான் படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தரமா இருக்கு. முரளி சர்மா அவரோட போலீஸ் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி செம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட ரோலை நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சூப்பரா இருக்கு. படத்தோட பிஜிஎம் சில சீன்ஸை நல்லா எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படம் ஸ்லோவா இருக்கு. படத்துல உள்ள மிடில் போர்ஷன் போரிங்கா இருக்கு. படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. குறிப்பா சொன்னா, ஒரு நபர் தான் கூட தங்கியிருக்கிற இன்னொரு நபருக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு ஒரே நைட்ல மதுரையில இருந்து சென்னைக்கு போயிட்டு திரும்ப சென்னையில இருந்து மதுரைக்கு வருவாராம். இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்ப முடியல. படத்துல தேவையே இல்லாம நிறைய சீன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை ராஜாமகி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஸ்ரீனிவாஸ் ரெட்டி, முரளி சர்மா, ரவீனா ரெட்டி, ரவி பிரகாஷ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்தி ஒன்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.